ஒரு 2 கிடா விற்பனைக்கு நம்ம அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காப்ல. 2 கொண்டு வந்திருக்காப்ல. இன்னும் விற்காம இருக்கு. இப்பதான் வந்து இறங்கியிருக்கு. இது 2ம் சேர்த்து சொல்ற விலை வந்து ஒரு 35 வரைக்கும் சொல்றாங்க. ஆமா, 17.5 சொல்றாங்க. சொல்ற விலை தான் இதெல்லாம். சொல்ற விலை தான் இதெல்லாம். 35ங்கிறது சொல்ற விலை தான். பல்லு இதுக்கு போட்டிருக்காது, அதுக்கு 2 பல்லு போட்டிருக்குமா? அதுக்கு 4, அதுக்கு 2, அதுக்கு 4 பல்லு, இதுக்கு 2 பல்லு. சரி, இந்த விலை அனுசரிச்சு வந்தா கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. 35 சொல்றாங்க. 32ன்னா கையில 32 கொடுத்தலாம் சார். ஆனா விலை வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு சம்சாரிகள் குறைவா வந்திருக்காங்க. ஆமா சார். நல்ல எட்டையாவரம் பொட்டு, நல்ல ஒரிஜினல் பொட்டு, பல்லு போடாத குட்டி. ஒரு 8 மாசம் குட்டி இருக்கும். நம்ம 8 மாசம் குட்டி 8 மாசம் இருக்கும். இதுல எத்தனை குட்டிகள் கிடக்கு? என்ன 30 குட்டி கிடக்குண்ணே. 30. ஆமா, 30 குட்டி கிடக்கு. ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 29 ரூபா சொல்லுதோம்ண்ணே. ஜோடி சொல்ற விலை 29. ஆமாண்ணே. கேள்வி 25 வரைக்கும் கேட்காங்கண்ணே. 25 கொடுக்குற விலை ஜோடி ஒரு 27 கொடுத்துருவோம்ண்ணாச்சு. 27ன்னா கொடுத்துடலாம். இது கிடக்குறது எங்க கிடக்கு? இது பசுவந்தன குட்டி. பசுவந்தன குட்டிங்க. தேவைப்படுறவங்க வீடியோ பார்த்துட்டு நம்பர் கேட்டீங்கன்னா நம்பர் தரேன், நம்பர் வாங்கிக்கலாம். ஜோடி கிடக்கு. அடுத்து இந்த பக்ரீத்துக்கு வளர்த்தா ஜாமுன் இருக்கும், நல்லா இருக்கும். பக்ரீத்துக்கு எல்லா சீர்காவும் வைப்போம். இந்த ஜனவரியில இது விலை கூடிடுமே. ஜனவரியில ஒரு கடாய் ஒன்றும் எப்படி பார்த்தாலும் 20,000 குறைஞ்சி விற்கும். ஒரு கடாய் 20,000 ரூபாய் விற்கும். நல்ல கடாய். இப்போ வாங்கி போட்டீங்க, செட் இருக்கிறவங்க வாங்கி போட்டீங்கன்னா ஜனவரியில கொஞ்சம் விலை கூடனே விற்கும். பல்லு போடாத கடா. பல்லு போடல. ஒரு 7 மாசம் இருக்குமா? 8 மாசம் ஆகுது. 7-8 மாசம் குட்டிகள் அப்படியே நீங்க வளர்த்து போட்டோன்னா பக்ரீத்துக்கு, அடுத்த பக்ரீத்துக்கு செம்மையா இருக்கும். ஆமா. ஆனா சொல்லுங்க, எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேரு? ஊரு? ஒட்டநத்தத்துல இருந்து வரேன். சரி. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஜோடி வியாபாரி தானா? வியாபாரி தானே. சரி, இன்னைக்கு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? 4 தான் கொண்டு வந்தேன். 4 தான் கொண்டு வந்தீங்க. அப்படியே நிக்கு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்பதான் வந்தாங்க. இப்பதான் வந்து அப்படியே நிக்கு. ஆமா. ஜோடி என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கேக்குறாங்க? ஜோடி 25 ரூபா சொல்றேன். ஜோடி 25. 12,500 ரூபா ஒரு குட்டி. ஆமாண்ணே. ஜோடி 25 ரூபா சொல்றீங்க. என்ன விலை? ஜோடி 11 ரூபா வரை கேட்டிருக்காங்க. 11 கேட்டிருக்காங்க. 11 22 22 இன்னொரு விலை கொடுக்குற விலை? கொடுக்குற விலை 24னா கொடுத்துடலாம். 24. 12 ஒரு 500 ரூபா குறைச்சிக்கலாங்க குட்டி. ஆமாண்ணே. அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? ஏன்னா வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்ண்ணே. குட்டிக்கு இருக்கும் இல்ல வளர்த்தா பிரயோஜனம்? நல்லா வளர்த்தா போதும். 2 மாசம் வளர்த்தாலும் போதும். குட்டி 15 ரூபா ரேட்டு வாங்கி மாத்துறீங்க? ஆமாண்ணா. எனக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சா 500 ரூபா கிடைச்சா போதும், விட்டுட்டு போயிடலாம். நல்ல சந்தைக்கு வந்து இல்ல நல்ல பெரிய சீசு கிடாங்க. நல்ல முரட்டு கிடா. நல்ல 3 கலர்ல, கருப்பு, வெள்ளை, செவலையில, நல்ல பின்கொம்பு, பருங்கால், நல்ல காயடிக்காத கிடா. நல்ல கிளிமூக்கு சைஸ்ல இருக்கு. நல்ல ஆட்டுக்கு போட்டுக்கலாம். பல்லு 6 பல்லு. சூப்பரா இருக்கு. விலை வந்து 23 ரூபா சொல்றாங்க. இன்னும் விலை அனுசரிச்சு வந்தா கையில கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. 6 பல்லு. இன்னும் நம்ம வச்சு ஆட்டுக்கு போட்டு குட்டி எடுத்துட்டு ஆடை நம்ம கிடா இது பண்ணிக்கலாம். நல்ல அமர்ந்த கிடாவா இருக்கு. நல்ல வீட்டு பழக்கத்துல உள்ளது. சூப்பரா இருக்கு. ஜோடி 13. மயிலம்பாடி குட்டி, பொட்டு குட்டி எல்லாம் கிடக்கு. ஒரு 4 மாச குட்டி. எந்த ஊருன்னே போகுது? எந்த ஊர் போகுது? சிவகாசி போகுது. கார்லயே அண்ணன் கொண்டு போறாங்க. தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கியா தம்பி? பார்த்து பல வருஷம் ஆயிட்டு. பல வருஷம் சும்மா ஒரு வருஷம் தான் ஆயிருக்குண்ணே. இன்னைக்கு எப்படி இருக்கு தீபாவளி கழிச்ச வாரம் வியாபாரம்? தீபாவளி கழிச்சு வாரம் வியாபாரம் கம்மி, வியாபாரியும் கம்மி, சம்சாரியும் கம்மி, ஆளுங்களும் கம்மி, எல்லாமே கம்மியா தான் இருக்கு. குட்டி நிறைய கொண்டு வந்திருக்கேன். அப்படி குட்டி நானும் கம்மியா தான் கொண்டு வந்திருக்கேன். அதான் சொல்றதுல வியாபாரம் கம்மி, வியாபாரியும் கம்மி, சம்சாரியும் கம்மி, எல்லாமே கம்மியா இருக்கனால. சரி, எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்த? என்ன குட்டிகள் கொண்டு வந்த? இன்னைக்கு இந்த பொட்டு குட்டி கொண்டு வந்திருக்கு. சரி, எத்தனை குட்டியா? ஒரு 35 குட்டி கிடக்கு. சரி, ஜோடி 11 ரூபா சொன்னோம். ஜோடி 11. 9 ரூபாய்க்கு கேட்காங்க. நம்ம ஒரு கூட ஒரு 9,500 வந்தா கொடுத்துடலாம். 500 வந்தா கொடுத்துடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கு. 9,500 வந்தாலும் குட்டியை கொடுத்துடலாம். ஆமா. எல்லாம் எத்தனை மாச குட்டி? இதெல்லாம் ஒரு 2.5 மாச குட்டி, 3 மாச குட்டி தானே. சரி, எல்லாமே கடா குட்டி தான். ஆமா, எல்லாமே கடா குட்டி தான். இந்த மாசம் தான் அப்ப கம்மியா இருக்குமா விலை எல்லாம்? இந்த மாசம் இல்ல, இன்னி ஆரம்பிச்சிரும். நான் ஒரு 10 நாளைக்கு அப்படி இருக்கும். 10 நாள் கழிச்சு நீ சூடு குடிச்சிரும். நீ பொட்டு குட்டி வாங்க முடியாது. நீ காத்திய மாதிரி தை பறக்கந்துட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். தை முடிஞ்ச மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலை ஏறிடும்.
அப்ப இந்த டைம்ல செட்டுக்கிட்டு போட்டு வச்சிருந்தா வாங்கலாம். வாங்கி வீட்டுல சேமிச்சு வைக்கலாம். பணத்தை சேமிச்ச மாதிரி குட்டியும் சேமிச்சு வைக்கலாம். எனக்கு அழிய போகாதுல. இருக்க பணம் தான் குட்டியும். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேரு? குளத்தூர் முத்துலாபுரம். என் பேரு பெருமாள். வியாபாரியா? வியாபாரி தான். இன்னைக்கு எவ்வளவு கிடாக்கள் கொண்டு வந்தீங்க? அதே மாதிரி ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கு. ஒண்ணு. இது அங்க வீட்டுல வளர்த்ததா? இல்ல வாங்கினதுதான். வாங்கினதுதான். சரி, இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கிடானே? இது 4 வருஷத்துக்கு கிடாய். 3 வருஷத்துக்கு கிடாய். 3 வருஷத்துக்கு கிடா. பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? பல்லு பரவாயில்ல, நல்லா இருக்கு. பல்லு விட்டு. சரி, என்ன விலை நான் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 26 ரூபா சொன்னோம். 26 சொல்ற விலை. சரி, என்ன விலைக்கு கேக்குறாங்க? கேட்கல இது வரைக்கும். கேட்கல. இன்னைக்கு இப்போ வாங்குறவங்க வரது கம்மியா இருக்கு. சுத்தி எல்லா இடத்துலயும் மழை பெய்யறதுனால ஆட்கள் வரல. 26 ரூபா கொடுக்கறதா இருந்தா இன்னொரு விலை வந்தா, இந்த விலை வந்தா கையில கொடுத்துருவோம் அப்படின்னா என்ன? 24 ரூபா கையில. 24 வந்தால் கையில கொடுத்துடலாம் அப்படிங்காங்க. நல்லா இருக்குங்க. இதை இனிமே ஆட்டுக்கு நம்ம போட்டுக்கலாமா? ஆட்டுக்கு போட்டுக்கலாம். ஆட்டுக்கு போட்டுக்கலாம். வாங்கினா இட மதிப்பு நிற்கும். இட மதிப்பு இருக்கு. ஓகேண்ணா. நல்ல குட்டிங்க, நல்ல கலர் குட்டி. கரும்புட்டு செம்புட்டு நல்லா கிடக்கு. ஒரு போட்டு அழுக்கு இல்லாம இருக்கானா? வாங்க. நல்லா இருக்கு. ஜோடி என்ன விலை சொல்றாங்க தெரியல. தம்பி, ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்? சந்தை வரத்து விற்பனையை சொல்லுங்க. இன்னைக்கு சந்தை வரத்து ரொம்ப குட்டி குறைதான். குட்டி குறைதான். ஆள் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. குட்டிகள் வரத்தே வரத்தும் கம்மி. ஏன் தீபாவளி கழிச்சு கொஞ்சம் அதிகமா வரும்ல? மழை பெய்யுதுல உங்களுக்கு, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கா, அதனால மக்கள் வரத்து கம்மி. எல்லா ஏரியாலும் மழை, சரியான மழையா பெஞ்சு இருக்கு. அதனால மக்கள் ஃபுல்லா அப்படி இருக்கு வியாபாரம். அண்ணன் வந்து பால்குடி குட்டி ஸ்பெஷலிஸ்ட். அதாவது சந்தையில ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அதுல அண்ணன் கையில எப்பவுமே பால்குடி குட்டியே ரெடியா இருக்கும். இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இல்ல 4 குட்டி கொண்டு வந்தோம்னா 2 குட்டி கொடுத்துட்டோம். சரி, 2 குட்டி தான் கிடக்கு. 2 குட்டி. இது பொட்டையா? இது பொட்டை குட்டி. சரி, இது கிடா குட்டி. அது கிடா குட்டி. ரைட். விலை என்ன சொல்றீங்க? பார்த்து அனுசரிச்சு 3000 ரூபா சொல்லுதோம். சரி, ரெண்டையும் சேர்த்து 3000 ரூபா சொல்லுதோம். 500 சொல்ற விலை. ஆமா, 3 ரூபா கொடுத்துருவோம். 3 ரூபா அண்ணன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேசுறது உங்க திறமையில தான் இருக்கு. ரைட். நம்ம சப்ஸ்கிரைபர்னா குறைச்சே கொடுத்துருவோம். ஆமா, குட்டி 50 ரூபா கிடைச்சாலும் கொடுத்துருவோம். நல்ல வளப்புக்கேத்த நல்ல ஒரிஜினல் எட்டையாவரம் பொட்டு. ஆமா, வெம்பூர் குட்டியும் கிடக்கு, வெள்ளை பொட்டு கிடக்கு, கரும்பொட்டு கிடக்கு. ஆமா, இதுல எத்தனை கிடா குட்டி, எத்தனை பொட்டை குட்டி கிடக்கு? என்னன்னா ஃபுல்லா கிடா குட்டி தான். சரி, எத்தனை கிடக்குண்ணா? மொத்தம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 17. மொத்தம் கொண்டு வந்தது மொத்தம் 5 ஆடு கொண்டு வந்தது. சரி, கிடக்கு. இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கு? விற்பனை 11 ரூபாய்க்கு கேட்காங்கண்ணே. சரி, ஆமா, நான் கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா அப்படியே போட்டு விட்டுருவேன். 11 ரூபாய்க்கு கேக்குறாங்க. உடல கேட்டு கேட்காம போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, கேட்டுட்டு அழுத்தி கேட்கல. அப்படியே கேட்டு அப்படியே ஓடிட்டாங்க. சரி சரி, ஒண்ணு கேட்கல. ஆமா, 11 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. கேட்டு நிக்கு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணா வாங்கிடலாம். எப்பவுமே ஓடிட்டாங்க, நிக்கல. எப்பவுமே எட்டையாவரம் வாட்டர் டேங்க் பக்கத்துல நம்ம பண்ணி இருக்கோம். வந்து பாருங்க, குட்டிகள் ரெகுலரா கொண்டு வருவாங்க. பேரம் பேசுங்க. அண்ணன்ட்ட பேரம் பேசி நல்ல குட்டிகளா வாங்கிட்டு போவோம். பூரா ஒரிஜினல் பொட்டு குட்டியா தானே கொண்டு வருவேன். ஆமா, பூரா ஒரிஜினல் பொட்டு குட்டியா. ஜோடி 11. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இருந்து வரோம். சரிங்க சார். எவ்வளவு குட்டிகள் நீங்க வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இப்போ ஒரு 50 குட்டி வாங்கியிருக்கோம். சரி, நம்ம இன்னும் ஒரு 50 குட்டி வாங்கணும்னு இருக்கோம். பிளான்ல இருக்கு. அப்ப ஏற்கனவே வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பண்ணையில கிடக்கா? வாங்கியாச்சு, 50 குட்டி வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 50 குட்டி வாங்கணும். எவ்வளவு நாள் ஆடு வளர்க்குறீங்க சார்? ஆடு வந்து இப்போ 6 மாசம் வளர்க்கும். சரி சரி, என்னென்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது தவிர்த்து நாங்க 2 பேரும் எம்ப்ளாய்டு, ரிட்டையர்டு எம்ப்ளாய்டு. அப்படியா? சரி சரி, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிசினஸ், மனசுக்கு திருப்திகரமான ஒரு பிசினஸ். திருப்திகரமா அதை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி ஒரு பேஜ் சேல்ஸ் பண்ணிட்டீங்க? சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 2வது பேஜ். சரி, ஆமா. இப்போ மயிலம்பாடி பிடிக்கிறீங்களா, பொட்டுக்குட்டி பிடிக்கிறீங்களா? பொட்டுக்குட்டி பிடிச்சிருக்கேன். நம்ம மயிலம்பாடி கொஞ்சம் வாங்கணும். இது என்ன ரேட்ல பிடிக்கிறீங்க ஒரு ஜோடி? ஒரு ஜோடி வந்து 8 ரூபாய்க்கு பிடிக்கும். 8 ரூபா இல்ல, உங்களுக்குன்னு ஒரு லெவல் வச்சிருப்பீங்களா? இதுக்கு மேல 7 ரூபா 8 ரூபாய்க்குள்ள பிடிக்கணும். அப்பதான் நம்ம எத்தனை மாசம் வளர்ப்புல விற்பனை? 3 மாசம் வளர்க்கணும். அதை விட சரி. ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லாபகரமா அமைஞ்சதா? ஆமா.
ஏன்னா காலகாலமா ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களே இதாயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? புதுசா நாங்க வந்து அதுல ஈடுபாடா இருந்து வளர்க்கணுங்கிற ஈடுபாடுல இருக்கறதுனால பக்கத்துல வைங்க. ஈடுபாடா இருக்கணுங்கிறதுனால வந்து ஒரு சக்சஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. ஏன்னா உங்களை மாதிரி எம்ப்ளாய்டு ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து செய்யலாம் தைரியமா. செய்யலாம். ஆனா நிறைய ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் இருக்கு. அனுபவம் தான். அனுபவம் தான். மேலாண்மை வந்து நல்லா நன்றி சார், நன்றி சார். உங்க பேர் சார்? என் பேர் காசி பெருமாள். காசி பெருமாள் சார். உங்க பேரு? பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன். அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவர் வந்து டீச்சர். 2 பேரும் ரிட்டையர்டுக்கு அப்புறம் ஒரு தொழிலை தொடங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார். தொடர்ந்து பண்ணுங்க சார். பண்ண போட்டிருக்கோம் சார். சரி, கூப்பிடுங்க சார். நம்ம உங்க பண்ணைக்கு ஒரு நாள் கூப்பிடுங்க. வா. நன்றி சார். ஆமா, கருப்பு கிடா, கன்னிக்கிடா, காலில் 4 கால் செவலை, முகத்துல ஒரு கோடு, கன்னிக்கிடா, நல்ல பின் கொம்பு, காய் அடிக்காத கிடா. காக்கடா ஆனா இது என்ன விலையில நடக்கு? வாங்கினேன் நான் 17,500க்கு வாங்கினோம்னே. வாங்கியிருக்கீங்க 17,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பல்லு 6 பல்லு. ஆட்டுக்கும் போட்டுக்கலாம். சரி, இப்போ விற்பனைக்கு கிடக்கா எப்படி? விற்பனைக்கு நம்ம 20 ரூபாய் நான் கொடுக்குறோம். 20 ரூபாய் விலை சொன்னோம். 20 ரூபாய் விலை சொல்லியிருக்கீங்க. அனுசரிச்சு 16 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. 16 ரூபாய்க்கு கேட்காங்க. சரி, அப்படியே நிக்கி. நீங்க வாங்கினதை விட கம்மியா கேட்கறாங்க. கேட்கறாங்க. கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம். ஒரு 1000 கிடைச்சா கொடுத்துடலாம். இன்னைக்கு அப்ப சந்தை நிலவரம் சரியில்லையா? சரியில்லை, கொஞ்சம் கம்மியா இருக்கு. வாங்குறவங்க வரல. காக்கடா வாங்குறதுக்கு வரல. எவ்வளவு குட்டிகள் நீங்க கொண்டு வந்தீங்க? என்னங்கய்யா, இன்னைக்கு கொண்டு வந்த குட்டிகளோட எண்ணிக்கை எத்தனை? 15 கொண்டு வந்தோம். சரி, எல்லாம் சேல்ஸ் ஆயிட்டா? சேல்ஸ் ஆயிடுச்சு. 3 நிக்குது. 3 தான் கிடக்கு. ஓகே. கோபுரம் குட்டி ஆடு நல்ல 2 கிடா கொண்டு வந்திருக்காங்க. விற்பனைக்கு நின்றுகிட்டு இருக்கு. இன்னும் இதாகல. விலை சொல்ல வேண்டாம் அப்படின்றப்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல அவ்வளவும் இந்த சைடு பூரா பொட்டுக்குட்டிகள் கிடக்கும். எல்லா பட்டியலையும் பொட்டுக்குட்டிகள் தான் கிடக்கும். இன்னைக்கு கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில தான் வெள்ளாட்டங்கிடா குட்டிகள், வெள்ளாடுகள் இதெல்லாம் வரும். இந்த அவ்வளவு பட்டிகள்லையும் 50 குட்டி 100 குட்டி கொண்டு வருவாங்க. இன்னைக்கு மழை காரணமா கொஞ்சம் குட்டிகள் வரத்து குறைவு, எதிர்பார்த்த அளவு குறைவு. பூரா வளர்ப்பு குட்டிகள் தான். எல்லா சைடும்